புதுசாக ஊருக்குள்ள ஒரு வாஷிங் மிஷின் வந்திருக்கு, அந்த வாஷிங் மிஷினை வாங்கினீங்கன்னா எல்லாருமே பல பழக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவர் தான். அவர் இப்போ வந்து என்னென்னா, அதிமுகலேருந்து அங்கே போய் இணைகிறாங்களே, தாவேகளை இணைகிறாங்களே, இதை பற்றி அவர் என்ன சொல்கிறார், ஊரே ஆச்சரியப்பட்டு போய் கிடக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். எதுக்கு என்னடா அதிமுகவை பார்த்து திமுகவை பாப்படுதா அப்படின்ற மாதிரி நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தா அதான் கிடையாது. சுற்றி வந்து எங்கே அடிக்கிறாரா, தாவேகாலில் குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு, வைகோ சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிகிறார். இது என்னடா, கட்சியிலேருந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க, இதில் என்னடா இருக்குது, இதில் என்னடா குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக பார்க்கல. அது இல்லை. ஆனால் வைகோ அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். முதல்வர் விஜய் அவர்களே என்கிட்ட சொன்னார், உங்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அவங்க வெற்றி அடைகிறதுக்காக நான் கூட வந்து இதுக்கு வேலை பார்க்குறேன், அவங்கள நான் வெற்றி அடைய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தடவை பேசிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே பேசல, அப்படி சொல்லலை, எங்கள் எம்எல்ஏக்கள் நம்ம வந்து ராஜினாமா பண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டாங்க, வேணும்னா நம்ம முதல்வரை கூட பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டுக்கலான்னு சொன்னேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வைகோ அவர்கள் அப்புறமா சொன்னார். நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எது எப்படியோ ஃபஸ்ட்டு வைகோ அவர்கள் சொன்னதுலேருந்தே தெரியுது குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் சொன்னார். குதிரை பேரத்தை ஆரம்பித்து வச்சதே திமுக தான் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக பண்ணது குதிரை பேரம்னு குற்றஞ்சாட்டிய வைகோ அவர்கள் தாவேகால மறைமுகமாக இந்த குதிரை பேரம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துருந்தார். இதை வந்து இப்போ ரகுபதி அவர்கள் எடுத்து பேசியிருக்கார். வைகோ அவர்கள் சொன்னார்ல, அந்த மாதிரி குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தாவேகால அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்கார் ரகுபதி அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அந்த கட்சியிலே பொறுப்பிலே இருந்தவர்களும் அடுத்த கட்சிக்கு ஓடுவதை தாவுவதைக் கண்டு இன்றைக்கு தமிழ்நாடே வியப்படைந்திருக்கின்றது. இன்னொரு 5 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியாதா? ஆனால் இன்றைக்கு குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அடித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அங்கே குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரமும் அந்த பக்கம் நடந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்தது வாஷிங் மிஷின். அந்த இப்போ வாஷிங் மிஷின் தான் உடனே உங்களுக்கு பாஜக ஒரு டைமில் வாஷிங் மிஷின் அட்டாக் பண்ணாங்க நேஷ்னல் வைடில். அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ பாஜகவுக்கு வந்த பேர் வந்து இப்போ தாவேகாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. வாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வெளியில் இருக்கும்போது வழக்குகளை சந்திச்சிட்ருக்கிற முக்கியமான கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்லாம் தாவேகாவுக்கு வந்தால் பியூர் ஆயிடுவாங்க. குற்றச்சாட்டு வைக்கிற தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தாவேகா உள்ளே கொண்டு வரும்போது தீய சக்தியை எப்படி உள்ளே கொண்டு வருவாங்க? அப்போ தூய சக்தியாக மாற்றிடும்ல. அந்த வாஷிங் மிஷின் வேலையை விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருக்காரு, தாவேகா பார்க்கிறது. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வழக்கு இருக்குது, குட்கா வழக்கு போயினுக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதும் வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாரையும் உள்ளே தூக்கி போடுறீங்கன்னா நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்கன்னாவே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நம்ம அங்கே போயிட்டோம்னா கேஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மனநிலை வராங்கன்னா உங்களை வாஷிங் மிஷினாக பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ரகுபதி அவர்கள். வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒரு பாட்டு வரும் எப்பவுமே முன்னாடி எல்லாம். அதுபோல் ஒரு கரை உள்ளவங்களுக்கெல்லாம் வாஷிங் பவுடர் விஜய். அதே போல் விஜயபாஸ்கருக்கு இப்போ 4 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 3 கேஸு நிலுவையில் இருக்குது. வேலுமணி போன்றவர்களை வந்து அவங்க மேலேயும் கேஸ் நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் பவுடர் போட்டு இது பண்ண முடியாது, துவைக்க முடியாதுனால மிஷினில் போட்டு தான் துவைக்கணும். அந்த மிஷினுக்கு பேர் விஜய்னு தான் வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் விஜய்.